ஹலோ, ஹாய். தசரா ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு செட்டில் வந்து காளி பூஜை. ஸோ இதான் குரூப் சாரீ. பசங்க நல்லா அழகாக செலக்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஜஸ்ட்டு 350 ரூபிக்கு. நெக்ஸ்ட்டு பிறைக்கு போயாச்சுன்னா க்யூட்டாக சூப்பராக கோலம்லாம் போட்டு விளக்கு பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம எப்பவும் போல் கோலம் நம்ம போட்ட மாதிரி ஒரு சீன் போட்டு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். நானும் விளக்கு பூஜையில் உட்கார போனேன். ஸோ கொண்டு போன விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு விளக்கு பூஜையில் நம்மளோட பிளேஸில் உட்கார ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்தோடனே நல்லபடியாக விளக்கு பூஜை சூப்பராக ஆரம்பிச்சு ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. விளக்கு பூஜையில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வருஷத்தில் நான் இங்கே தான் இந்த விளக்கு பூஜை கலந்துக்கிறேன். திட்டுக்குழியில் என்னால் அந்த டைம் கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு. விளக்கு பூஜை முடியவே 8:45 ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நைட் இனி அலங்காரம் பண்ணி 12:30 மணிக்கு பூஜை. விளக்கு பூஜை முடிஞ்சோடனே எல்லோரும் கையில் காப்பு கட்டிக்க ஆரம்பிச்சாச்சு. நானும் போயிட்டு காப்பு கட்டிக்கிட்டேன். நேற்று தான் 1ஆம் திருவிழாக்கு தான் கொடி ஏறி இருக்கும். எல்லோரும் அங்கே தான் போய் கோயிலில் போய் காப்பு கட்டிட்டு வருவாங்க. நாங்கள் வந்து பெறையிலே கட்டியாச்சு. மாலை போடும்போது கோயிலுக்கு போயிருந்தோம். சரி இனி பூஜைக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு ஐயங்கார் போயாச்சு. உள்ளே என்ட்ரி ஆகும்போதே 10 ரூபா தான் பட்ஜெட்டுன்னு சொன்ன பிறக்கும் இவங்க 2 பேரும் மட்டுமே 65 ரூபாய்க்கு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் மேடமும் சாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு 11:30 மணிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க கவின் கூட உட்காந்துக்கிட்டு. அப்புறம் செட்டுக்கு வந்தால் பஜனை வச்சுருந்தாங்க. இந்த பாட்டு நல்லா இருக்கும்ல. ஸோ வராதவங்களுக்கும் சாமி வந்துடுற மாதிரி செமையாக இருந்துச்சு. அப்புறமா இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கிறதுக்காக ஆற்றுக்கு போனாங்க. இனி அங்கே போய்ட்டு எல்லா சாமியும் குளிச்சுட்டு ஒரு சில இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வருவாங்க. ரிட்டன் வரும்போதே நல்லா ஆக்ரோஷமாக தப்பு மேளம் எல்லாம் போட்டு அடி அடின்னு அடித்து சரியான ஆட்டம். எனக்கும் கொஞ்சம் சாமி ஆட்டம் பார்க்க பயமாகவும் இருக்கும். அந்தாலும் ஒரு ஓரமாக இருந்து பார்க்குறது தான். பின்ன சின்ன வயசுலேருந்தே நம்ம இதெல்லாம் பார்த்து வளர்ந்தனால நமக்கு அந்தளவுக்கு பயம் இருக்காது. டக்குன்னு பார்த்தா பயந்துருவாங்க. இந்த பசங்கள்லாம் கடுவாரதாக இருப்பாங்க. ஒரு நேரம் தான் சாப்பிடுவாங்க. கையில் வளையல், காலுக்கு கொலுசு, மெட்டி, கம்மல் எல்லாமே போட்டுப்பாங்க. இந்த நவராத்திரி ஆரம்பித்தோடனே அழகாக அம்மனாட்டும் கருங்காலியாட்டும் நீலகாலியாட்டும் வேஷம் கட்டி ஊருக்குள்ளே போயிட்டு காணிக்க வாங்கிட்டு கோயிலுக்கு போவாங்க. ஸோ சந்தோஷமாக ஒரு கோவில் கூட பார்த்த ஃபீலில் நல்ல சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. எனக்கு வந்து முத்தாரம்மன்னா பயங்கர ஒரு ஸ்னேகம் உண்டு. அவங்கக்கிட்ட போய் எது உருகி கேட்டாலும் அவங்க கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை. இது வந்து ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட விருப்பம். எங்கள் ஏரியாவில் தசரா சிறப்பாக போயிட்டுருக்கு. இன்னும் 9 நாள் திருவிழா கடந்து எல்லோரும் கோவிலுக்கு போயிட்டு விஜயதசமி அன்னைக்கு அம்மனை பார்க்கணும். ஓகே, பாய், தேங்க்யூ.